அப்படின்றது இல்ல. நான் என்கிட்ட ஒரு அசாத்திய திறமை இருக்கு. கலைத்தாயோட கடைசி புள்ள நானு. ஆனா என்னைய வந்து நீங்க வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அண்டர் எஸ்டிமேட்ட வந்து நான் ஒரு நாள் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் தாட்ல இருக்கிற ஒரு பெர்சனாலிட்டி. பட் அந்த பெர்சனாலிட்டி ஒரு விஷயத்த அவரு சொன்னத வந்து எனக்கு ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வச்சது என்னன்னா, கரெக்ட். ஹி இஸ் ரைட். இவ்வளவு கிறுக்குத்தனத்தையும் ஒரு ஃபோன்ல, ஒரு Instagramல தான் அவர் பண்ணாரே தவிர, ஒரு யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணி, அந்த யூடியூப் சேனல்ல போய் அவர் அத பண்ணல. ஒரு சந்துல நடக்கும்போது ரோட்ல எங்க நின்னு யாரு எது கேட்டாலும் அவர் அத பண்ணி அந்த அந்த நடிக்கிறத அத நடிச்சு, நடிச்சு, நடிச்சு காமிக்கிறத, ஹி ஹி ஃபீல்ஸ் தட் ஹி இஸ் பீன் அது ஒரு ஒரு விதமான ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன மாதிரி, அந்த மாரியான ஒரு போதையில ஒரு ஹைப்பர்ல பயங்கரமா அவரோட மைண்ட் செட்ல வந்து தன்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்த அவர் ரொம்ப விரும்புறார். தட் மீன்ஸ் சைக்கலாஜிக்கலி அவர் ஏங்குறார். அவர் வந்து தன்னை ரசிக்கிற ஒரு கூட்டத்துக்காக ரொம்ப ஏங்குறார். ஸோ அது தன்னுடைய நடிப்புனால தான் அது நடக்குது. நாம பண்றது ஒரு பஃபூனோ, இல்ல கோமாளித்தனமோன்னு சொல்லி வர்ற விமர்சனத்த அவர் ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. அத வந்து அது வாய்ப்பா கன்வெர்ட் ஆறத அவர் ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறாரு. உதாரணத்துக்கு அவர் ஒரு 5 படம், 5 படம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்ல. அந்த மாரியான விஷயங்களா இருக்கட்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 மாசத்துல ரொம்ப ஹைப்பரா YouTubeல ரொம்ப ப்ரோஆக்டிவா இருந்ததுல, ஸ்ட்ராட்டஜிக்கலா அது தெரிஞ்சு நடந்ததா, இல்ல இவருக்கு எதார்த்தமா நடந்ததான்னு தெரியல. அந்த ஒரு இன்டர்வியூல ஃபயர் ஆனதுல 25 YouTubeல அவர வந்து கூப்ட்டு வச்சு பேச பேச மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ் அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. பட் அவர் ஒரு கன்டென்ட்க்கு ரெக்வைர்டு மீட்டரா இருந்தாரு. பல யூடியூப் சேனலோட எக்கோ நாய்ஸ் தான் வந்து ஒரு சேனலுக்கான ஒரு மீட்டரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் இன்னொன்னு சேனல் கிட்டக்க ஒரு பெரிய பலம் இருக்கு. ஒருத்தனை ஒருத்தனை சாஃப்ட் ஹீரோவாவும் காமிக்கிறதும், இல்ல ஒரு ஒரு எம்பத்தைஸ்டு ஒரு ஒரு கேரக்டரா காமிக்கிறதும் எல்லாமே அவங்க கிட்டக்க நினைச்சா அவங்க நினைக்கக்கூடிய வேலை அதை கொண்டு போய் அதை கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒருத்தனை 100% பஃபூன் அண்ட் இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முத்து இல்லை அதுக்கு முன்னாடி வந்தவங்க யாராலையுமே 2 நாளைக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியல. இவரை 2 நாளைக்கு மேல உள்ள இருக்க யாராலையுமே சஸ்டெயின் பண்ண முடியல. அப்படி இவர் வந்து ஹீஸ் ஆஃப் கிவிங் அ டஃப் ஃபைட். அந்த டஃப் ஃபைட் எப்படின்னா அவரோட கான்ஃபிடன்ஸ்ன்றத உணத்தை வச்சு ஹீஸ் ஆஃப் பிளேயிங் த கேம். ஸோ ஒரு சேனலோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே, இஃப் திஸ் மேன் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாட் வாட் பெஸ்ட் திஸ் மேன் கேன் டூன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஒருவேளை நினைச்சிருந்தாலும், இது இந்த ரூட்ல என்ன அப்ரிஷியேட் பண்றதுக்கு இந்த ஷோவை நீங்க ஒரு 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 விஷயத்த சொல்லி ப்ரொமோட் பண்றீங்களா, இந்த ஷோல வந்தா உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும், 4 டேரக்டர்ஸ் கண்ணில் போடுவீங்க, அப்படி இப்படின்னு. அதுக்கு இவங்க வந்த பேட்டர்னையே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதான் டேஞ்சர் ரூட் ஆயிடும். இப்போ இப்போ இந்த இந்த மாதிரி தான் ஒன்று பண்ணிட்டு வந்தா நமக்கு விஜய் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும், இல்லை இந்த பிக் பாஸ் ஷோவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் அப்படின்றது வந்து ஒரு ராங் கைட்லைன்ஸ் ஆகிடும். அது ஒன்று தான் நான் இந்த இடத்துல வந்து திவாகரை சூஸ் பண்ண பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அதை அவர் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so far I think he's he's not actually playing without applying any intelligence, rather going with the flow. அந்த flow அவரை காப்பாத்துமோன்னு எனக்கு தோணுது. It's something like end of the day, comparing the rest of the people, he is of connecting people in a way or so. irritating-ஆ இருந்தாலும் சரி, ஹேட்டடா இருந்தாலும் சரி, திவாகர்னு சொல்லாம முக்காவாசி பேரை வாட்டர்மெலான்னு சொல்ல வச்சிட்டாரு. அது அதுவே அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை பீப்புளை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்சஸா பார்க்குறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் மோர் வே டு கோ. ஸோ ஒருவேளை ஒரு வாரம் தப்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ எப்படியும் இந்த வீக்கெண்டில் அவரை எழுப்பி விட்டா அது அது ஒரு கிளாப்பு நாய்ஸு அது ஒன்று இருக்கும். அவர் இன்னும் ஓவர் எக்ஸைட்டட் ஆகலாம். அது அதாவது இட்ஸ் இட்ஸ் சம்திங் தட் மோட்டிவேட் ஹிம் ஃபார் ஹிம் டு கோ ஃபர்தர். அண்ட் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஹோஸ்ட் என்ன மாதிரியான
வே ஆஃப் சப்போர்ட் பண்ண போறாரு, இல்ல எப்படி கொண்டு போறாரு அப்படின்றத, அவர் எப்படி இந்த விஷயத்தை கையாள போறது, இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சேனல் இவரை 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 வந்து 1 வீக் 2 வீக்குங்களாம் நம்பாம இவரை இறக்கியிருக்காங்க. இறக்குனதுல இருக்கிற அதிர்வலைகளை அவங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா. கலையரசனையும் திவாகரையும் அண்ட் இன்னும் ஒரு 2 3 ஃபீமேல் கண்டஸ்டன்ஸையும் இறக்குனதுக்கான ஒரு பெரிய டிபேட் ஆஃப் டாக்ஸ் எல்லா ஃபோரம்லயும் போயிட்டு தான் இருக்கு. தே நோ வெரி வெல். பட் பட் end of the day these people are not doing any social service. It's like commercial ground. மினிமம் ஸ்பான்சர்ஸ்க்கு இவ்வளோ ஆக்சுவலாக சொல்லணும்னா போன சீசன்ல லுங்கியும் டைல்ஸ் கம்பெனி இருந்தது, இந்த தடவை அதுவும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. அதனால ஷோ பட்ஜெட்ல தான் போகுது. கிடைச்ச பட்ஜெட்ல இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, அதுல ஏதாவது பண்ணுங்கடா டேய் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ திவாகர், ஐ மீன் சேனல்ஸ் right or wrong call, but they are expecting something. Even if it is a wrong, they have a strong editing team to show it right. அதை எனக்கு தெரிஞ்சு இப்பவே அந்த மாதிரி தான் போகுதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இப்பவே அவரை வந்து ஒரு மாதிரி அவர் கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரீடிங். ஏன்னா அவர் நிறைய இரிட்டேட் பண்றாரு, அதெல்லாம் ரொம்ப நியூட்ரலைஸ் பண்ணி ஒன்னார் ஷோல வந்து அது பெருசா காமிக்காம மேபி அந்த லைவ்ல அவரோட இரிட்டேஷன் அந்த லைவ்ல பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுது. ஸோ இந்த மாதிரியான வேல போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹி வில் கெட் அ பிக் லைட். இது இந்த மாதிரி வே தான் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்கன்னு, ஐ மீன் இந்த மாதிரி தான் அவர் கொண்டு போவாங்க அப்படின்னு. இன்னொன்று, வின்னர் அப்படின்றது சி இதில் வந்து ஒரு 4 ட்ரெயின்டு ப்ராடக்ட் இருக்கு. அந்த 4 ட்ரெயின்டு ப்ராடக்ட் வந்து எப்படின்னா, டெக்னிக்கலி சில பேருடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், சில பேரோட அஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்று தான். நீ ஒன்றுமே பண்ணாமல் இந்த ஷோவில் இந்த மீட்டரில் மட்டும் ட்ராவல் ஆகு, நீ எப்படி ட்ராவல் ஆகுறன்னு தெரியாமலே உன்னை 50 நாளைக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு நீ கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நாங்களே உன்னை வச்சு ஒரு 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 ஒவ்வொரு கேட்டகரிஸில் ஒன்று பண்ணி நாங்களே கூப்பிட்டு போயிடுவோன்னு அப்படி ஒரு 2 3 பேரை சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சார். இதில் பிரதான பாயிண்ட்டாக வந்து கனி சபரி வந்து தே பிளே அ வெரி வைட்டல் ரோல் ஆன் தி ஷோ. They will definitely, it's not that easy task that these 2 people can be easily removed. இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப பலமா வச்சிருப்பாங்க இந்த ஷோல. அதுக்கப்புறம் ஷோவுடைய வே ஆஃப் டிராவலை பார்க்கும் பொழுது சம்திங் லைக் ஒரு எனக்கு அடிஷ்னலாக யார் வரப்போறாங்க வராங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இப்போ வச்சிருக்கிற இந்த பீப்புள்ல இருந்து சென்சிபிளி அதர் 2 பீப்புள் அப்படின்னு சொல்றதா இருந்ததுன்னா மேபி சுபிக்ஷா, சபரி, கனி அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட், நாட் எக்ஸாக்ட்லி பட் டு அன் எக்ஸ்டென்ட் இந்த ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி பசங்க கிராண்ட் ஃபினாலேவை வந்து போய் டச் பண்ணிட்டு ஆனால் ஃபினாலேக்கே சம்மந்தம் இல்லாமல் போகிற ஒரு ரோல் வரும். ரயானு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒருத்தர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது துஷார். ஸோ இவங்களுக்கு இந்த 5 பேரை தான் நான் மேபி ஃபினாலேக்குள்ளே போகிறதுக்கான அந்த அந்த ஹை ப்ராபர்ட்டி ப்ரொவைடட். ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ் இஸ் கம். பட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளெலாம் வச்சு கண்டென்ட் அண்ட் ஷோவை நகர்த்திட்டு போக தான் பார்ப்பாங்க. நோ மேட்டர் வாட், ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மீட்டருக்கு கிட்டக்க வர விட மாட்டாங்கன்னு அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுலேயும் ஒருத்தங்க எதுக்கு அழுதுகிட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க அழுது இந்த ஷோவில் வந்து அவங்க வந்து பொதுவாக வந்து இந்த கடந்து செல்லும் பாதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து நடுவில் அழுவாங்க. இவங்க அழுக ஆரம்பிச்சு தான் பிள்ளையார் சொல்லியே போட்டாங்க. எதை கேட்டாலும் அழுதுகிட்டே தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அது எவ்வளோ காப்பாற்ற போகுதுன்னு தெரியல. இன்னொருத்தங்க ரம்யா, எனக்கு ரம்யாவை ஏவியில காமிக்கும் போது ஒரு இம்பேக்ட் இருந்தது. ஷோல பார்த்தோன்னே ஏவி மேலே அந்த இம்பேக்டே போயிடுச்சு. அது எனக்கு வெளியில இருக்கிற மற்றதை பற்றின திங் ஐ டோன்ட் கேர். லைக் அவங்களுடைய அந்த டான்ஸு, ஆடலும் பாடலும், தட் அண்ட் ஆல் எண்ட் ஆஃப் த டே யூ கம் டு த ஷோ தட். பட் அந்த ஷோக்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க பாருங்க,
அதுதான் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கிறத காமிச்சிரும். நான் இங்க வந்து ஒரு குடும்பமா கூட்டா உட்கார்ந்து ஒரு எனக்கு அப்படி ஒரு ஃபேமிலியான அட்மாஸ்பியர்ல நான் வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த அட்மாஸ்பியரிக்கல் டாக்ல இருக்கிற மாதிரியே தெரியல. ஆஹ் ப- அவங்க அவங்களுடைய பிஹேவியர் வந்து குவைட் கான்ட்ரடிக்டா இருக்கு. கரெக்ட். பூர்ணி பேசுறீங்களா? இல்ல ஓகே, கார்த்தி ப்ரோ பேசுறோம். கார்த்தி நீங்க பேசுங்க கார்த்தி. கார்த்தி ப்ரோ பேசுங்க. ஆனா அண்ணா எனக்கு ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப கனி வந்து கனி ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தெரியுது கனிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஆர் டீமும் இருக்கும். அண்ட் கனியை எப்படி ஒரு 60 நாள் தள்ளிடுவாங்க, ஷார்ட்டா தள்ளிடுவாங்க. ஆனா இங்க இப்போ கிரிஞ்சோ இரிட்டேட்டிங்கோ ஆனா கண்டென்ட் டே 1ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்கல்ல. இவங்க ஏதோ ஒரு இடத்துல செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் ஆப்வியஸா எலிமினேட் ஆகி போவாங்க தான். ஒரு ஃபோர்த் வீக்ல அட்லீஸ்ட் பேர் மினிமம் எலிமினேட் ஆகி தான் போவாங்க. இந்த எஃபர்ட்ஸ் போடும்போது கனி வந்து இப்போ வரைக்கும் கனி எந்த எஃபர்ட்டும் போடல, எங்குமே எதுவுமே செய்யல. ஆனா இது பேலன்ஸ்டாவே இல்லைல்லண்ணா. எப்படியும் நம்ம இது ஸ்மார்ட் மூவி என்னன்னா, இந்த கிச்சனுடைய இதை வந்து ஹோல்ட் பண்றதுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி எல்லா சீசன்லயும் ஒரு ஆளை ஸ்ட்ராங்கா உட்கார வைப்பாங்க. அந்த பர்சன் வந்து ஒரு பாயிண்ட்ல யாராலையுமே அஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ண முடியாத ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த கையில சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இந்த ஷோல என்ன என்ன விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க, எதனால இருக்காங்க அப்படின்றது. அதுதான் கிச்சனோட பலமே. அந்த கிச்சனோட பலனுக்குள்ள மெதுவா பிஆர் அது இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு 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 ஆக்டிவிட்டியா இன்னும் கனியை உள்ள இறக்குறதுக்கு கனியை மோட்டிவேட் பண்ணி இவங்களே வேற வேற விதமா உள்ள கூட்டு போயிடுவாங்க. அது அது மைல்டா நடக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஆங்கிள் முடிஞ்சா இன்னொரு தடவை போய் பாருங்க. விஜய் டிவியோடைய ப்ராடக்ட்ஸோடைய ஏவிக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி ஒரு 1 மினிட்டா இருந்தாலும் என்ன மெனக்கெட்டு அதை கன்வே பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவர் என்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பாருன்னு பாருங்க. இருக்காது. ஏவியோட டைமிங்கும் அவ்வளோ டைமிங்ல இருக்காது. அண்ட் இதுவும் இருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். மற்றவங்க கவனிக்கிறாங்களான்னு தெரியாது. பட் இதெல்லாம் ட்ரிக்கு. அது மாதிரி நீங்க வந்து லைவ்ல இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு 2 பேருக்கு எனக்கு ஃபார்வர்ட் கூட பண்ணாங்க. அவன் பாருங்க, அவன் வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நாயிங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. உடனே கலையரசனை வந்து எப்படி அது இதுன்னு நான் என்ன இதையே நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு சேனலோடைய ஒரு சாடிஸ்ட் ப்ளஷர். இதே சேனல்ல நாங்க லைவ்ல என்னென்னலாம் பேசியிருக்கோம் தெரியுமா? இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இன்னும் நிறைய பேசியிருக்கோம். அவங்களால அதை மியூட் பண்ண முடிஞ்சுது, அதை காமிக்காம எடுத்துட்டு போக முடிஞ்சுது. ரொம்ப கிளியரா 1 hour ஷோல வராம ஒரு லைவ்ல அவன் நாய்ங்க ரிவ்யூவர்ஸை நாய்ங்கன்னு சொல்ற அந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்றான்னா, அவனை விட்டுருங்க. அவன் அவன் கிடக்குறான். அதாவது எப்படி சொல்றது, அவன் அவன் அவ்வளவுதான் அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் அவனே இன்னைக்கு கிளியரா சொல்லிட்டான், என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதுக்காக இங்க ஏதோ ஃபார்ம் அப்ளை பண்ண வந்திருக்கான் போல் இருக்குன்னு அப்படி விட்டுற வேண்டியதான் அவனெல்லாம். ஆனா பாயிண்ட் இந்த இந்த சேனல் அதை எப்படி மெரிட்ட எப்படி ஒருத்தன் இப்ப கலையரசனை காலி பண்ணணும், கலையரசனை வெளியில டெக்னிக்கலா நாய்ஸை இவால்வ் பண்ண வைக்கணும், கலையரசனுக்கு வெளியில ஒரு வேவை கிரியேட் பண்ணுன்றதுக்காக அதை மியூட் போடாம காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த இடத்துலதான் வந்து யார் நம்மளுடைய பிளேயர் கண்டஸ்டண்டா சேனலா நமக்கு தெரிய வரணும் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி கனி, சபரி இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம ஒரு ஒரு வித்தியாசமான மித்துல உள்ள கூட்டு போவாங்க. லைக் ஹவு ஐ ஓன்ட் சே தே ஆர் நாட் டிசர்வ்டு. அதாவது பவித்ரா டிசர்வ்டு இல்லையா, விஷால் டிசர்வ்டு இல்லையா, அப்படிலாம் கிடையாது. சில டிசர்வ்டு பீப்புளை வந்து அவங்களால ஹைட் பண்ணி கொண்டு போயிட முடியும். சில டிசர்வ்டு பீப்புள் எப்படி டிராவல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாமலே கொண்டு போயிட முடியும். அது அது வந்து இப்ப நீங்க சோ early டு ஆஸ்க் லைக் கனி இன்னும் பண்ணலையானா, கனி பண்ற ஒரு விஷயங்களும், கனி மேல இருக்கிற எமோஷன்ஸும், கனி மேல இருக்கிற
ஒரு பயங்கரமான பாண்டிங்னு சில விஷயங்கள்ல பயங்கரமா ஒரு 10 மியூசிக்கு 10 சின்ன சின்ன விஷயங்களை காமிச்சு டக்குன்னு ஒரு க்ரௌட கிரியேட் பண்றவங்க அவங்க. தே ஆர் எக்ஸ்பர்ட் ஆன் இட் அண்ட் ஸோ தே நோ ஹவு டு டூ இட். அதனால தான் கனியை பேம்பர் பண்ணியே கூப்பிட்டு போறாங்க. கார்த்திகேயன் சொல்லுங்க. ரவிங்க வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அதாவது நான் கேட்கக்கூடிய 2 கேள்வியில ஒரு கேள்வி நீங்க தொட்டு வந்துட்டீங்க. அதாவது வந்து கலையரசன் வந்து ரிவ்யூவரை தப்பா பேசுனதுக்கான காரணம் வந்து வெளியில் இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்கா, இல்ல உள்ள நம்ம இந்த மாதிரி நம்ம ரிவ்யூவர்ஸை தப்பா பேசினா ஏதோ ஒரு நெகட்டிவ்லயாவது நம்மளை வந்து பேச ஆரம்பிச்சு அதனால ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குங்கிற நோக்கத்துல அந்த மாதிரி சொன்னாரா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்து கமருதீனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அவர் 105 நாள் வருவாராங்கிற உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் என்ன இருக்குங்கிறத கேட்கறதுக்காக நான் உங்களை கேட்டேன். கமருதீன் வந்து ஒரு சீரியல் பிளேயர்னு சொன்னாங்க, சீரியல் டிவி ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னே தெரில. இதில் தான் சொன்னாங்க ஏதோ டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்னு. அவர் சீக்கிரமாக அந்த ரோலுக்கு போயிடுறதே நல்லது. ஏன்னா இவரெல்லாம் போன சீசனுக்கு வர வேண்டியவர். ஏன்னா ஏன்னா போன சீசனில் 14 டிவி ஆர்டிஸ்ட் ஒரு டேக்கு கூட நெகட்டிவ் இல்லாமல் நடித்தாங்க. தம்பி என்னமோ இந்த கேமை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாப்ல, இறங்கி அடிக்கிறதா நினச்சி சும்மா 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 கண்டென்ட் புரியாமல் கமருதீன் இதில் எனக்கு உச்சகட்ட இது என்னன்னா, கங்குவா பிரவீன் வந்து யார் டைட்டில் வின்னர்னோட கமருதீன்னோட எனக்கு மேலேயும் கீழேயும் டிவியே 4 தடவை பார்த்தேன். இவனை முதல்ல அனுப்புறதா இல்லை இவனை முதல்ல அனுப்புறதான்னு. அதாவது இந்த கேம் கமருதீனோட கேமை பொறுத்த வரைக்கும் கமருதீன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேம், வாட் இஸ் இஸ் ப்ரையாரிட்டி. அதாவது எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சீனை யோசிச்சு பாருங்களேன். விஜய் சேதுபதி கமருதீனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாயை திறக்கவே மாட்டார். இவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், பட் அது அவ்வளவும் என்னால் படிக்க முடியல. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நீங்களே ஏவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுதுன்ற மாதிரி கமருதீன் உள்ள கூட்டிட்டு போய் கமருதனுக்கு இருந்த 1-2 டிவி வாய்ப்பையும் கெடுத்து விட்டுருவாங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கமருதன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி ஷோ பேட்டர்ன் ரேதர் ட்ரைங் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டு. அது அது சுத்தமாக செட் ஆகலை. அது வந்து சும்மா இரிட்டேட்டிங் ஃபேக்டரில் போகுது. பேசிக்கலாக எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு ஈவில்னஸை காமிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த ஈவில்னஸை இந்த இடத்துல காமிக்கிறது வந்து ரியலிஸ்டிக்லி இட் வில் கனெக்ட். அது ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே எப்படின்னா ரிவர்ஸில் எல்லாரும் ஈவலாக இருந்தால் தான் இந்த கேமோடைய பெஸ்ட் எண்டுக்கு போக முடியும்னு எல்லாம் நீ முந்து நான் முந்துன்னு இருக்கிற எல்லா பெஸ்ட் ஈவில்னஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் அது வந்து சீசன் 8க்கு கான்ட்ரடிக்டாக ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. சீசன் 8 இல்லை, பல சீசனுக்கு கான்ட்ரடிக்டாக பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ கமருதன் கேம் ஐ டோன்ட் ஃபைண்ட். இப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா எப்பயாவது உங்களோட ஃபேவரட் 5 பேர், ஐ மீன் ஒரு 5 பேர் நாமினேட் ஆகி அதில் உங்களோட ஃபேவரட் 3 பேர் இருந்தாங்கன்னா இவங்க லாஸ்ட் 2 பேரில் வரும்பொழுது அந்த மாதிரி டைமில் டப்புன்னு ஆள் காலி ஆகிடுவாப்புல. பட் ஆனால் ப்ரொவைடட் இந்த ஃபிசிக்கல் டாஸ்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு 40-50 டேஸ்க்குன்னு சில பிளேயர்ஸ் வேணும். அப்படி அந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு 30 டேஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய பிளேயர் தான் அவர். ஆனால் ஒரு சீரியஸ் வில்லன் அப்படின்ற அந்த வில்லனிசம்க்கு ஒன் ஆஃப் த கார்டில் அவரையும் எடுத்து வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் கோயிங் டு கன்வெர்ட் ஹிம் ஃபார் பீப்புள் சாய்ஸ் பீப்புள்ஸ் ஃபேவரட் மாதிரி கன்வெர்ட் ஆவாருன்ற மாதிரி எனக்கு தெரியல. I mean, I don't know he will steal the show by pulling people's heart. இன்னொன்று கலையரசன்